ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாம்பார் சாதம் வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து எல்லாம் வச்சாச்சு. காயெல்லாம் முருங்கைக்காய், பீன்ஸு, கேரட்டு, கத்தரிக்காய், முள்ளங்கி, நூக்கல் எல்லாமே எடுத்து வச்சு சின்ன வெங்காயம் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ அரிசியும் பருப்பையும் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதையும் நல்லா கழுவி கொஞ்சமாக அதோட துவரம்பருப்பு கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டோம்னா சாதம் நல்லா குலைவாக நல்லா ஒன்று போல் இருக்கும். நான் என்றைக்குமே பாசிப்பருப்பு போட்டு தான் கூட வச்சுருவேன். அது ஒரு பக்கம் கழுவி அரிசி குக்கரில் வச்சு விட்டுட்டு இப்போ காயெல்லாம் நறுக்கி எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வேக வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து காயை வேக வச்சாச்சு. தக்காளியை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா காயெல்லாம் போட்டு நல்லா வச்சாச்சு. வெந்ததுடனே நல்லா எல்லா காயும் நல்லா வெந்தவுடனே புளி கரைச்சி ஊற்றிக்கிடலாம். புளியும் கரைச்சி ஊற்றிட்டு அது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாதம் பார்த்தா நல்லா குலைவாக இருந்தது. இப்போ இதை தூக்கி நம்ம இந்த காயெல்லாம் தூக்கி ஊற்றி அப்படியே லைட்டாக மூடி போட்டு வச்சிடணும். சவுண்டு வர விடக்கூடாது. மூடி மட்டும் வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். அது கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், கொஞ்சமாக சீரகம் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ தாளிச்சிருவோம்னு சொல்லிட்டு அதையும் தாளித்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளித்த உடனே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு அப்படியே லைட்டாக வச்சிட்டோம்னா அந்த ஹீட்டுக்கு அதுக்கும் நல்லாயிருக்கும். அதை வச்சாச்சு. இப்போ அப்பளம் சாம்பார் சாதத்துக்கு அப்பளமும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இத்தோடு இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.